இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சூப்பரான ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? மோர் குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். மெயினானது தயிர். உங்ககிட்ட மோர் இருந்தா மோர் எடுத்துக்கோங்க. மோர் இல்லாத பட்சத்துக்கு தயிர் வந்து மிக்சியில தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இன்னொரு சின்ன மிக்சி ஜாரில் தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே துவரம் பருப்பு ஊற வச்சு கூட சேர்த்துக்கோங்க. நான் ஊற வைக்க எனக்கு டைம் கிடைக்காதனால நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் போல் இஞ்சியும் சீரகமும் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மோர் குழம்பு மோஸ்ட்லி நீர் காய்கறிகளை தான் நம்ம செய்வோம். இன்னைக்கு எனக்கு மேரக்காய் தான் கிடச்சிச்சு. வெண்டைக்காய் இருந்தால் நீங்கள் வெண்டைக்காயில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை பூசணியில் கூட நீங்கள் செய்யலாம். அடுத்தது தாளிப்புக்கு என்னென்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை. இப்போ செய்முறைக்குள்ளே போயிடுவோம். ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே நம்மளோட தாளிப்பு எடுத்து அதில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் மேலக்காய் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 டம்ளர் கிட்ட நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். காய் வேகிறதுக்காக மட்டும். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புல ஹைலைட்டே வந்து இந்த கலர் தான். அதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அரைச்ச தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறம் குழம்பு கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மோரையும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சிச்சுன்னா தயிர் இருக்கறனால குழம்பு பிரிஞ்சு வரும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் அதை ஆட் பண்ணல. பெருங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்த்து ஹாப்பி ஆவேன். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா?